காருக்கு பைக்குக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணாலும் கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் இந்த சேனல் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். சவுண்ட் வர மாட்டேங்குது, எனக்கு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் முறுக்குனாலே வண்டி ஸ்பீடாக போகும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது. நம்மளோட சேஃப்டி முக்கியம், காசு கொடுத்து வாங்குறோம், பைக்கோட சேஃப்டி முக்கியம். அதில் சிங்கிள் கலரில் ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன், ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன், ரெட் ப்ளூ எல்லோ காம்பினேஷன், எல்லா காம்பினேஷனும் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மிரர், பென்சில் மிரர்ஸ். மெயினாக உங்கள் வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா 550 பண்ணி கொடுக்கலாம். என்னக்கா பேக்கில் இண்டிகேட்டர் ஆப்ஷன் வரும், இதுக்குள்ளே இண்டிகேட்டர் ஆப்ஷன் வரும். மிரருக்கு மேலேயுமே உங்களுக்கு இண்டிகேட்டர் வரும். கீழே இருக்கும்போது இவ்வளோதான் இருக்கும். த்ரோ போக 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 உங்களுக்கு த்ரோ விரியும் அப்படியே. ஸோ இது வந்து எவ்வளோ லாங்காக போகுது அவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பயங்கரமாக. லைட் வெரைட்டிஸ் நம்மள நிறைய இருக்குது, நம்மளை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ லைட்டஸ் இருக்கும். இது வந்து ப்ளஸ் இது 100 ரூபா தான். ஷோரூம் எங்கேயே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க 5000 10,000 முடிச்சு இதாகிடுவோம். அதுக்கு மேலே ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு இலங்கின பம்பரை நீட்டாக பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது 100 ரூபா தான். இது மாதிரி டிரைவருக்கு பெடல் கிளிப்போட வந்துடும். ஸோ இது 5 பீஸ் வரும். நம்ம கோயம்புத்தூர் பகுதி எப்பவுமே நமக்கு தெரியும், இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழில் நகரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இங்கே வந்து 2 வீலர் மற்றும் 4 வீலருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கடை பக்கத்தில் இருக்குங்களா சார்? நான் கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கும். 100 கடைக்கு மேலே இருக்குங்க. செலக்டிவாக ஒரு கடைக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். டியூனப் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சார் வந்து அந்த ஷாப்புடைய ஓனர், அவர்கிட்ட நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேருங்க? என் பேர் சுஃபியான். நான் அந்த டியூனப் ஃபேக்ட்ரிஸ் ஒரு 1 இயராக ரன் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் தாங்க, இங்கே தான் லொக்காலிட்டி இங்கே தான். இந்த பிஸ்னஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போன வருஷம் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, ஐடி போயிட்டு இருந்தேன், முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது. உங்களுடைய வயது? 28. சிறு வயதிலேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இப்போ 2 வீலர் 4 வீலர் ஸ்பேர் பார்ட் இதை பற்றி நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணீங்க? பட் இது நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுங்க. அதாவது நம்மள பிரதர்லாம் வந்துட்டு இதை பிஸ்னஸ் ரன் பண்ணிருந்தாங்க. ஸோ இங்கே பார்ட்னராக போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படி தனியாக வச்சுருக்கோம். சார் நம்ம கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஓகேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு மோஸ்ட்டாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே மாடிஃபிகேஷன் ஐட்டம் தான். ஃபுல்லாக ஒரு பைக் எடுத்தால் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி அப்படிங்கும்போது மாடிஃபிகேஷன் ப்ளஸ் சேஃப்டி அந்த 2 ஆஸ்பெக்டில் தான் நம்ம வந்து மட்டும் இங்கே இருக்கிறது எல்லாமே வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுக்கு எல்லாருமே வந்து மட்டும் சவுண்ட் வர மாட்டேங்குது, எனக்கு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். 1100 ஸ்டார்ட் ஆகி 3500 வரைக்கும் நம்ம எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. எந்தெந்த டிசைன் வேணும் இங்கே பாருங்க, இந்த டிசைன் இருக்குது, இந்த டிசைன் இருக்குது, இது இருக்குது, R1M இருக்குது, R1 லாங் இருக்குது, அக்ராஃபாபிக் இருக்குது, டால்ஃபின் ஐட்டம் இருக்குது, SC ப்ராஜெக்ட், ஏஆர் ரேசிங், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். இந்த பெண்டு மட்டும் வாங்கினா போதும். ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு பெண்ட் பைப் வரும், போட்டிங்கன்னா எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். அவங்க எக்ஸாஸ்ட் நோட்டே பர்ஃபார்மன்ஸே இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரிப்பு, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு, லிவர் கார்டு, பின்ன குவிக் த்ராட்டில், கொஞ்சம் முறுக்குனாலே வண்டி ஸ்பீடாக போகும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது. பின்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட கிராஷ் கார்டு இருக்குது. வண்டினா கிராஷ் கீழே கண்டிப்பாக விழுகும், அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி கிராஷ் கார்டு. ஏன்னா நம்மளோட சேஃப்டி முக்கியம், காசு கொடுத்து வாங்குறோம், பைக்கோட சேஃப்டி முக்கியம். அப்படிங்கும்போது கிராஷ் கார்டு இருக்குது. லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கேரியர் வச்சுருக்கோம், சேல் கிட் வச்சுருக்கோம். மெயினாக அடிஷனல் லைட் வச்சுருக்கோம். ஹெட்லைட் பல்ப்ஸ்லேருந்து அடிஷனல் லைட், ஃபாக் லைட்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்கோம். 2 கலர் 3 கலர் வர மாதிரி எல்லா லைட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இது காமனாக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே டபுள் கலரில், சிங்கிள் கலரில், ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன், ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன், ரெட் ப்ளூ எல்லோ காம்பினேஷன், எல்லா காம்பினேஷனும் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் மிரர் வச்சுருக்கோம். இது எம்பி மிரர். இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி மிரர் இதை புதுசாக வந்த மிரர். இந்த மாதிரி மிரர், பென்சில் மிரர்ஸு இதெல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இது என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறீங்க? இது வந்து 550 பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஆமாம், நமக்கு நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா 550 பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு 650 பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது இப்போ இந்த மாதிரி ஃபேரிங் நம்ம R15, RS, RC அந்த மாதிரி வண்டிகளுக்கு மாற்ற ஃபேரிங் டைப் மிரர் இது. இந்த மாதிரி மிரர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் இண்டிகேட்டர் ஆப்ஷன் வரும், இதுக்குள்ளே இண்டிகேட்டர் ஆப்ஷன் வரும். ஆப்ரேட் பண்ணி காட்ட முடியுங்களா? பண்ணி காட்டலாம். பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியுதுங்களா? இண்டிகேட்டர் மிரருக்கு மேலேயுமே உங்களுக்கு இண்டிகேட்டர் வரும். ஸோ உங்களுக்கு ஹசார்ட் கனெக்ட் ஆகும்போது இப்படி பிளிங்க் ஆகும் இந்த மாதிரி. ப்ளஸ் உங்களுக்கு பின்னாடி இண்டிகேட்டர் வரும். இது 2-in-1 பர்பஸ் நம்மளுக்கு. சார் இது எரிய வச்சு காட்ட முடியுங்களா? பண்ணிக்கலாங்க. இது ஹைபிஹெச் ஃபாக், ட்ரை கலர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது ப்ரொஜெக்டர் லைட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக லாங் யூஸ் பண்ணுறவங்க, அதிகமாக ட்ராவல்லே இருக்கவங்கள, ஹைவே போகிறவங்க, அவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி
பாருங்க லென்ஸே பாருங்க எப்படி வருது லென்ஸ். இப்படி கேட்டாங்கன்னா செக் பண்ணி தான் கொடுப்பீங்களா? நம்ம எல்லாமே செக் பண்ணி கொடுப்போம். மேலே பாருங்க லைட் உங்களுக்கு பார்த்தீங்களா. இது வந்துட்டு நம்ம கீழே இருக்கும்போது இவ்வளோதான் இருக்கும். த்ரோ போக 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 உங்களுக்கு த்ரோ விரி அப்படியே. ஸோ இது வந்து எவ்வளோ லாங்காக போகுதோ அவ்வளோக்கு ப்ரொஜெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு, வார்ம் கலர் இருக்கு. 3 கலர் வரும் உங்களுக்கு. எல்லோ, வார்ம் கலர், ஒயிட் கலர் 3 கலருமே வரும். ஸோ நம்ம 3 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மல்டிபர்பஸ் தானே. ரெயின் டைம், மிஸ் டைம் எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டைம் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆஃபரில் 4500 கொடுத்துட்ருக்கோம். எத்தனை லேம்ப் வரும்? இது 2 லேம்ப் வந்துருங்க, பேராக வந்துடும். இந்த ஒரு லேம்ப்பு, இந்த ஒரு லேம்ப்பு, கிளாம்ப் செட்டப்பு, 3 டைப் ஆஃப் கிளாம்ப் வரும். எல்லா செட்டப் சேர்த்து உங்களுக்கு 4500. ஸோ ஃபஸ்ட்டு பைக் செக்மெண்ட் பார்த்துட்டோம். செகண்ட் கார் செக்மெண்ட். காருங்கும் போது நம்மள்ட்ட ஆல்ட்ரு ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு காரை வந்து எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது ஸ்டீரிங் ஃபஸ்ட் ஞாபகம் வரும். நார்மலாக ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றும் போது கார் ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீரிங்ஸ் நிறைய இருக்குது. பின்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஷார்க் ஆண்டனா இருக்குது, மேலே ஃபின் வர மாதிரி இருக்கும். பின்ன அடிஷனல் மிரர் இருக்குது, பார் லைட் இருக்குது, கிரில்ல மாட்டுற பார் லைட் இருக்குது, கிரில்ல மாட்டுற எல்லோ லைட் இருக்குது நம்மள்ட்ட. நம்ம கிரில்ல மாட்டுற எல்லோ லைட் இருக்குது. கார் பார்த்தீங்கன்னா டாப் லைட் இருக்குது. தாரு அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு மேலே டாப் லைட் மாட்டுவாங்க, அது இருக்குது. மைனஸ் டைப் லைட் இருக்குது, ஆம்பியன்ட் லைட் இருக்குது. இந்த மாதிரி லைட் வெரைட்டிஸ்லாம் நம்ம நிறைய இருக்குது. நம்மளை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ லைட்டஸ் இருக்கும். மெயினாக அடிஷனல் ஃபாக் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வச்சிருக்கோம் நம்ம. 200 பேர் 200 அந்த செக்மெண்ட்ல இருந்து இப்போ காமிச்சு பார்த்தீங்கன்னா 4500 அந்த செக்மெண்ட் வரைக்குமே நம்ம வந்துட்டு லைட்ஸ் வச்சிருக்கோம். நம்ம இருக்கோம் இப்போ காருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் சின்ன 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 ஐட்டம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னாக்கா சீட் பெல்ட் கிளிப்பு. புதுசாக வந்து கார் வாங்கினாக்கா நம்ம சீட் பெல்ட் போலனாக்கா அது அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், இரிட்டேட்டடாக இருக்கும். அதுக்கு சீட் பெல்ட் யூஸ் பண்ணாதப்போ இந்த கிளிப்பை போட்டுவிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அலாரம் அடிக்காது. ஸோ அது ஒன்று. இது வந்து ப்ளஸ் இது 100 ரூபா தான். மெயின் சேஃப்டி ஆஸ்பெக்டும் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இது பம்பர் கிளிப்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சும்மா கார் எங்கே முன்னாடி தட்டுனாக்கா பம்பர் லைட்டை விலகிடும். அதை கொடுத்து நீங்கள் ஷோரூம் எங்கேயும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5000 10,000 முடிச்சு இதாகிடும். அதுக்கு மேலே ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு இலங்கின பம்பரை நீட்டாக பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது 100 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் ஆனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வியூ வரதுக்காண்டி, வைட் வியூ வரதுக்காண்டி எக்ஸ்ட்ரா அடிஷனல் மிரர்ஸ், மிரர் மேலேயே மாட்டிக்கலாம். அந்த மாதிரி மிரர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. காரோட ஃப்ளோர் மேட்டு 70 மேட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா லெதர் ஃபினிஷிங்கில் வரும். ப்ளஸ் இந்த இடம் வந்துட்டு நூடுல்ஸ் டைப் வரும். ஸோ கால் வைக்கிறதுக்கு அதெல்லாம் கூட நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். டிரைவருக்கும் சரி, இல்லை நம்ம பேசஞ்சருக்கும் சரி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் மேட்டு. பின்ன 4.5D மேட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக் ஒர்க் கரெக்டாக ஒரு கப்பு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி மேட்டில் எப்படின்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும். ஏதாவது தூசி விழுந்துச்சு, தூசினா மண்ணு விழுந்துச்சு, குப்பு விழுந்துச்சுன்னா மேட் அப்படியே வெளியே எடுத்து டஸ்ட் அவுட் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி. பின்ன அடுத்து நூடுல்ஸ் மேட், இந்த மாதிரி கட் மேட்டு. இது வந்து ஒரு ஃப்ரண்ட்ல பேசஞ்சர் சைடு. இதே டிரைவர் சைடுக்கு வந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு பெடல் கிரிப்போட உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி டிரைவருக்கு பெடல் கிரிப்போட வந்துடும். ஸோ இது 5 பீஸ் வரும். 5 பீஸ் உங்களுக்கு 950 நம்ம வாங்கி தரலாம். ஆமாம். இது நூடுல்ஸ் மேட்டுக்கு என்ன இருக்கா, மண் என்னதான் மண் இருந்தாலுமே வெளியே தெரியாது, உள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அப்புறம் வெளியே எடுத்து டஸ்ட் அவுட் பண்ணாதான் இவ்வளோ மண் இருக்கான்னு தெரியும். ஸோ கார் பார்க்கறது கீழே கொஞ்சம் நல்லா கிளீனா நீட்டாக இருக்கும். நம்மளுக்கும் உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ மேட் வெரைட்டிஸ் இன்னும் இருக்கு. கொஞ்சம் இன்னும் பேசிக்காக சொல்லியிருக்கேன். போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ நம்ம கிட்ட வந்து 2 வீலர் 4 வீலரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆமாங்க. இது இல்லைங்க அது இல்லைன்னெல்லாம் எல்லாமே இருக்கு. ஓகே சரி சார், நம்ம ஷாப்பை பற்றி நிறைய தகவல் நான் கேட்டேன். ஜென்ரலான ஒரு கொஸ்டின், இப்போ நம்மளுடைய நியூ மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நம்ம நியூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸ் இருக்கும். பக்கத்தில் பழைய மார்க்கெட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 ஷாப்ஸ் இருக்கும். ஓகே சார். ஸோ அங்கே ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க தான் அப்படி யூஸ் பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாராவது வர்றாங்கும் போது ஷாப்ஸு அவைலபிள் இருக்காது. ஸோ இந்த லொக்காலிட்டியில் இன்னும் இங்கே இருக்கிறவங்க இனிஷியேட் எடுத்து ஒரு நியூ மார்க்கெட் அந்த மாதிரி கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, திறந்துருக்காங்க. நிறைய சொல்லி குட்ரான யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் டெவலப் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்திருக்கோம். இது டெவலப் ஆகும்போது நம்மளும் கூட சரி 100 கடைகளுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா? 100 கடைகளுக்கு மேலே இருக்கும். இது எப்படி சார், நீங்கள் சொந்த கடையா இல்லை நீங்கள் அதுக்கு ரெண்ட் ஏதாவது நீங்கள் பே நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கணும். எவ்வளோ ரெண்ட் வந்து? ரெண்ட் நம்மளுக்கு ஒரு 20,000. 20,000. அதாவது இதில் மெம்பர் ஆகும்னா எப்படி சார் இந்த கடையை வந்து மெம்பர் ஆகும்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, அசோசியேஷனில் பேசிட்டு ஷாப் வேணும்னா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓகேன்னா எடுத்துக்கணும். எப்படி எல்லா கடை மாதிரி தான், இதுக்கு தனி ரூல்ஸ் எதுவுமே இல்லை. பட் என்ன இங்கே வந்துட்டா என்ன தேவையோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறனால மக்கள் வந்து ஈஸியாக. ஆமாம். சரிங்க சார், நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உக்கடம் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். மெயின் உக்கடம் தான். உக்கடம் வாலாங்குளம் ஐலோகோவியை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு பக்கத்தில் தான் உக்கடம் நியூ மார்க்கெட்டுன்னு இருக்கு. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர். காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 99 524 525 90. இதே எனக்கு காண்டாக்ட் நம்பர்.
காருக்கு பைக்குக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணாலும் கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் இந்த சேனல் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ சார் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ சாரோடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். பல பிஸ்னஸ் கண்டென்ட்டை தவற விடாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.